என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் முதல் ஓய்வு நாள். இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். நீங்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாள் பைபிள் கால்ஸ் ஊழியத்திற்கும் ஒரு விசேஷமான நாள். சபையை துவங்கி 6வது ஆண்டு விழாவை இந்த நாள் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் எதை துவங்கினாரோ அதை மகிமையாக நடத்தி கொண்டே வருவார். அந்த கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் என்று ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு ஏராளமான எதிரிகளை சந்தித்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் அவர்களை எதிர்க்கிற மக்கள் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் மோசையை கொண்டு பேசுவார். இந்த இடத்திலே மோசே அதை சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், இதை நான் எப்படி செய்வேன், இது எப்படி வாய்க்கும். இன்றைக்கு இந்த பயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி, அது மனிதரோடு உள்ள யுத்தமோ பிசாசோடு உள்ள யுத்தமோ, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு பயப்படாமல் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். சகோதரனே, சகோதரி, அன்பு தாயே, தகப்பனே, என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ பயத்தை விலக்கிவிட்டு ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாய் யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, அவர்களுக்கு பயப்படீர்களாக, கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசே ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நீர் யுத்தம் பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வார்த்தையை கேட்கிற மக்களுக்கு பலவிதமான பயங்கள், பலவிதமான சூழ்நிலைமைகள், பலவிதமான எதிர்ப்புகள், மனுஷ போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் எதுவாய் இருந்தாலும் எதற்கும் பயப்படாமல் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் பாரங்களை உங்க மேல வைத்து விட்டு உமக்காய் ஓட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.